الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை இவ்வுலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ கட்டளை விதித்துள்ளானோ என்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ விலக்கியுள்ளானோ அத்துணை ஹராமான பாவமான செயல்களில் இருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு துனியாவுடைய வாழ்க்கையையும் ரெண்டு விதமான மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பமாக கொடுத்திருக்கிறார். ஒரு கூட்டம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், அடுத்த கூட்டம் அல்லாஹ்வை நிராகரிச்சு உலகத்துல வாழக்கூடிய அந்நிய மதத்த சகோதரர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த மைதானம், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையுடைய நியதி ரெண்டுமே ஒன்றுதான். முஸ்லிம்களுக்கு ஒரு வித்தியாசமான நியதி, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு வித்தியாசமான உலகம் என்பதாக உலகத்துடைய நியதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டாக வச்சதில்லை. எப்படி இந்த துன்யால வாழக்கூடிய மனிதனுடைய நியதிய பிறப்பு இறப்பு என்பதாக வச்சிருக்கிறானோ, காலை மாலை என்பதாக வச்சிருக்கிறானோ, நாட்கள் வருடங்கள் என்பதாக வச்சிருக்கிறானோ, இது முஸ்லிம்களுக்கும் ஒன்றுதான், முஸ்லிம் அல்லாத அந்நிய மதத்த சகோதரர்களுக்கும் ஒன்றுதான். அவர்களுக்கும் காலை இருக்குது, எங்களுக்கும் காலை என்றது ஒன்று இருக்குது, வருஷங்கள் அவர்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது, பிறப்பு இறப்பு அவர்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. எனவே இந்த துன்யாவுடைய நியதியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வினுடைய நியதி இறப்பு வரைக்கும் ஒன்றுதான். குழந்தை பருவம், வாலிப பருவம், திருமண காலம், வாப்பவாகிறது அப்பவாகிறது, இது எல்லாருமே ரெண்டு விதமான மக்களுக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே பசிச்சா சாப்பிடுறது, தாகம் வந்தா குடிக்கிறது, வாலிப பருவத்தை அடைஞ்சா திருமணம் செய்யறது, பொருளாதாரத்துக்காக வேண்டி சம்பாத்தியம், இது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் துன்யால வச்சிருக்கிறான். எனவே துன்யாவுடைய வாழ்க்கையுடைய நியதி ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான். வித்தியாசப்படக்கூடிய இடம் வாழ்க்கையுடைய வெளிரங்கம் இல்ல வித்தியாசப்படுது,
இந்த துன்யாவுடைய சிஸ்டம் இல்ல வித்தியாசப்படுது, மாற்றமாக அந்த நியதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கத்துல வித்தியாசத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். உதாரணமாக அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு அந்நிய மதத்த சகோதரர் கிட்ட அவரும் திருமணம் முடிச்சிருக்கிறாரு, குழந்தைகளை பெற்றிருக்கிறாரு, படிச்சு பட்டதாரியாக இருக்கிறாரு, ஒரு வியாபாரம் செஞ்சு வருமானங்களோடு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, சொத்து செல்வம் செல்வாக்கு எல்லாத்தோடையும் வெற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கைய. எனவே இந்த மனிதர்கிட்ட நாங்க போயிட்டு முதலாவது கேள்வி என்ன, இந்த வியாபாரம், இந்த மனைவி மக்கள், இந்த படிப்பு பட்டங்கள்ல உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த சகோதரர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னவா இருக்கும், இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டிகளோடு எப்படி எல்லாம் வாழ்றது, துன்யால சந்தோஷமாக வாழணும் என்றதுக்காக வேண்டி. எனவே முழு துன்யாலையும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய பின்னணியும் ஒவ்வொரு செயலுடைய நோக்கமும் அதனுடைய குறிக்கோளும் என்னவாக இருக்கும், நான் சந்தோஷமாக இந்த துன்யால இருக்கணும். ஏன் சம்பாதிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கணும் என்றதுக்காக வேண்டி. ஏன் திருமணம் முடிக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கணும் என்றதுக்காக வேண்டி. ஏன் படிச்சு பட்டதாரியாகி சொத்து செல்வங்களோட வாழ்றீங்க? துன்யால மௌத்து வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் என்றதுக்காக வேண்டி. அன்பான பெரியோர்களே சகோதரே, இதே கேள்விய எங்களோட முஸ்லிம் சகோதரர்கள் கிட்ட நாங்க கேட்டால், நீங்க ஏன் வியாபாரம் செய்றீங்க, நீங்க ஏன் திருமணம் செய்றீங்க, நீங்க படிச்சு பட்டதாரியாக கூடிய நோக்கம் என்ன? அப்பதானே ஹஜரத் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேனும் என்பதாக, நான் சந்தோஷமா வாழணும் என்பதுதான் இந்த நோக்கம் என்பதாக அவர் பதில் சொன்னால், அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் தான், அந்த அந்நிய மதத்த சகோதரருடைய வாழ்க்கைக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் சிஸ்டத்திலையும் வித்தியாசம் இல்ல, நோக்கத்திலையும் வித்தியாசம் இல்ல. அப்ப முஸ்லிமா நான் முஸ்லிமா என்று வித்தியாசப்படுத்துறதுக்கே இடம் ஒன்று இல்லாம போய்க்கிடும். எனவே குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லித்தார பாடம், வாழ்க்கையுடைய நியதி ஒன்றாக இருக்கேனும், ஆனா வாழ்க்கையுடைய நோக்கம் ஒரு நாளும் ஒன்றாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் வியாபாரம், படிப்பு, பட்டதாரி ஆகிறது, திருமணங்கள் செய்யறது, குழந்தைகளை பெற்றுக் கொள்றது, இந்த முழு வாழ்க்கை சிஸ்டத்துடைய நோக்கம் என்ன? அவருடைய முதலாவது பதில் இருக்கும், இது எல்லாமே நான் செய்யறது நான் சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி என்றது இல்ல, படைச்சரபு அல்லாஹ் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி. ஒன்றிருக்கிற துன்யால வாழ்ற வாழ்க்கை, அது நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி வாழ்றது. இரண்டாவது துன்யாவுடைய வாழ்க்கை, நான் படைச்சரபு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி வாழ்றது. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, முழு துன்யாவுடைய வாழ்க்கையும் சிஸ்டத்துல ஒன்றாக இருக்கணும். ஆனா ஒரு நாளும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முன் முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கும் மத்திய நோக்கத்துல ஒன்றாக இருக்கவே முடியாது. நிச்சயமாக அது மலைக்கும் மடுக்கும் இருக்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கணும். அவர் வாழுவாரு அவருடைய சந்தோஷத்துக்காக வேண்டி, நாங்க வாழுவோம் படைச்ச ரப்பு அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யால எல்லாத்தையுமே எங்களுக்கு தந்திருக்கிறது ஒரு சோதனைக்காக வேண்டி சொல்றது. இரவு பகல், கவலை லாபம் நஷ்டம், கவலை சந்தோஷம், வாழ்க்கையில நாங்க எதிர்பார்க்கறது நடக்கிறது நடக்காம இருக்கிறது, இது எல்லாமே அல்லாஹ் தந்தது என்னையே சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி இல்ல, அல்லது என்னையே கவலையாக்கணும்ன்றதுக்காக வேண்டி இல்ல. ரெண்டு நிலைமையையும் அல்லாஹ் எனக்கு தந்தது அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி. நான் சந்தோஷமா இருந்தாலும் அந்த ரப்பு அல்லாஹ் சந்தோஷப்படுற மாதிரி நான் நடந்து கொள்ளணும். நான் கவலையாக இருந்தாலும் அந்த கவலையில எந்த பொறுமையை பார்த்து ரப்பு அல்லாஹ் சந்தோஷப்படணும். எனவே துன்யாவுடைய வாழ்க்கையுடைய ரெண்டு கோணங்கள், சந்தோஷம், கவலை. மனிதனுக்கு அல்லாஹ் இந்த ரெண்டு நிலைமையை தான் கொடுத்திருக்கிறார், மூணாவது நிலைமை என்றது இல்ல. இந்த மஜ்மல இருக்கிற எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து அவர் சந்தோஷமாக இருப்பாரு அல்லது அவர் கவலையாக இருப்பாரு. இல்ல நான் சந்தோஷமாகவும் இல்ல கவலையாகவும் இல்ல, மூணாவது நிலைமை என்பது உலகத்தில் ஒரு பதில் அங்கே இல்ல. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறதும் அந்த சந்தோஷத்துல நான் ஷுக்ர் செய்யறத பார்த்து இந்த அல்லாஹ் சந்தோஷப்படணும். அல்லாஹ் எனக்கு கவலையை தந்திருக்கிறது, அந்த கவலையில நான் சபர் செய்யறத பார்த்து அந்த அல்லாஹ் சந்தோஷப்படணும். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையுடைய நியதியில மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் அவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே கொடுத்திருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு இடம் தான், ஒரு எக்ஸாம் பேப்பர் தான் அவனுடைய பொருளாதாரம் என்று சொல்லப்படக்கூடிய இடம்.
உலகத்துல மனிதன் திருமணம் செய்யாம வாழேலும், உலகத்துல மனிதன் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாம வாழேலும், உலகத்துல மனிதன் ஏன் படிப்பு பட்டதாரிகள் கூட இல்லாம உலகத்துல வாழேலும். ஆனா பொருளாதாரத்திலே தொடர்பு இல்லாம உலகத்துல ஒரு மனிதனும் வாழவே முடியாது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை இந்த உலகத்துல ஒரு மையக்கருவாக வச்சிருக்கிறார். உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு உதாரணம் தான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதாரம், எக்கனாமிக் என்று சொல்றது எவ்வளவு முக்கியமான இடத்தை வகிக்குது என்று சொன்னா, எப்படி ஒரு கப்பல் ஓடுறதுக்கு கடல் தேவையோ, கப்பல் போறதுக்கு கடல் தேவையோ, இதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கை சுவர்க்கத்தை நோக்கி பயணம் செய்யணுமா, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி பயணம் செய்யணுமா, அந்த வாழ்க்கை போக வேண்டிய கடல் தான் பொருளாதாரம் என்பதாக உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்மால் இருக்கக்கூடிய நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கலும், இந்த இடத்துல இருக்கிற நானும் ஏதோ ஒரு அடிப்படையில என் வாழ்க்கையில வருமானங்கள் வந்து கொண்டுதான் இருக்குது, வாழ்க்கையில செலவுகளும் வந்து கொண்டுதான் இருக்குது. எனவே பொருளாதாரம் என்று சொல்றது, நான் இந்த இடத்துல சொல்றது ஒரு ராக்கெட் சயின்ஸ், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இல்ல. ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் அனுபவப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த பாக்கெட்டுக்கு சல்லி வருது, இந்த பாக்கெட்ல இருந்து சல்லி வெளியே போகுது, இதுதான் பொருளாதாரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது விஷயம், இந்த பொருளாதாரம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல குர்ஆன்ல பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பொருளாதார முகாமைத்துவத்தை பத்தி ஒரு குறிப்பான ஒரு வசனம் ஒன்றை இறக்கி வச்சிருக்கிறார். அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 அடிப்படையான விஷயங்களை விளங்கப்படுத்துறார். இந்த 4 அடிப்படையான விஷயங்களும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம் என்னது, காரூனுடைய சம்பவத்துக்கு பின்னால. காரூனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து செல்வங்கள் பொருளாதாரங்களை கொடுத்தான். ஆனா அந்த செல்வம் அவனை வேறு திசையில கொண்டு போயிட்டு விட்டுச்சு. எனவே அந்த சோதனை, அந்த பிரச்சனை காரூனுடைய வாழ்க்கையை போல எங்கட வாழ்க்கை மாறிடக் கூடாதா, இந்த 4 விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்திக்கோங்க. பொருளாதாரத்தோட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில வெற்றி கொள்ள வேண்டிய அடிப்படையான 4 விஷயங்கள். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரத. எந்த வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானோ, எந்த வருமானத்துக்குரிய வழியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானோ, அந்த வருமானத்துக்குரிய வழியிலிருந்து நீங்க எதை தேடணும் என்று சொன்னால் அத்தாரல் ஆகிரத, முதலாவது பிரின்சிபல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கோங்க. எனவே இந்த உலகத்துல நாங்க யாருக்கிட்ட கேட்டாலும் ஏன் வியாபாரம் செய்றீங்க, ஏன் உங்களுக்கு பொருளாதாரம் ஒன்று தேவை, முதலாவது சொல்லுவாங்க பொருளாதாரத்துடைய நோக்கம், வியாபாரத்துடைய நோக்கம் பணத்தை சம்பாதிக்கிறது. ஆனா அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஒரு முஸ்லிமுடைய முதலாவது பதில், பணத்துடைய நோக்கம் பணத்தை சம்பாதிக்கிறது இல்ல, பணத்துடைய நோக்கம் அந்த பணத்தை தந்தவனை சம்பாதிக்கிறது, அல்லாஹ்வை அடைகிறது. இதனாலதான் ஒரு ஷாயிர் அழகான முறையில சொல்றாங்க, दुनिया के मशगलों में भी वो बाखुदा रहे, वो सबके साथ रह के भी सबसे जुदा रहे. நாங்க எல்லாரும் நினைக்கிறோம், நான் தொழுந்தா அல்லாஹ் அடையலும், நான் நோன்பு குடிச்சா அல்லாஹ் அடையலும், நான் குர்ஆன் ஓதினா அல்லாஹ் அடையலும். இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இபாதத் என்று சொல்றது நாங்க நினைக்கிற மாதிரி 5 நேர தொழுகையும் ரமலானுடைய நோன்பும் காலை மாலையுடைய திக்ர் மட்டும் இல்ல. பஜார்ல போயிட்டு நான் செய்யக்கூடிய வியாபாரமும் இபாதத் தான். அந்த வியாபாரத்தின் மூலமும் அல்லாஹ்வை அடையலும். எனவே உலகத்துல வாழக்கூடிய மனிதன் மனித கோடிகளோட வியாபாரத்துல லாப என்று கொண்டுதான் இருப்பாரு. ஆனா அவர் பஜார்ல இருக்கக்கூடிய 8 மணியிலிருந்து 5 மணி மட்டும் இருக்கக்கூடிய நேரமும் ஒரு இபாதத் தான். இந்த இபாதத்தை உலகத்துல எத்தனையோ நபிமார்களும் செஞ்சிருக்கிறாங்க. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில சில வியாபாரிகள் இருக்கிறாங்க. நாங்க எல்லாருமே ஒரு கேள்வி ஒன்று கேட்போம், கியாமத்துடைய நாளையில நான் நபியோடு எழுப்பாட்டப்படணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த சுஹதாக்களோடு எழுப்பாட்டப்படணும் என்று சொன்னா நான் உலகத்துல என்ன செய்யணும்? நாங்க எல்லாருமே சொல்லுவோம், நீங்க நல்லா தொழுங்க, நல்லா நோன்பு குடிங்க, நல்லா ஜகாத் கொடுங்க, நல்லா ஹஜ்ஜி செய்யுங்க என்பதாக எத்தனையோ இபாதத்களை சொல்லும்.
சொல்லக்கூடிய பதில்கள் பிழைந்தல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு வியாபாரி அத்தாஜிர், ஒரு வியாபாரி அஸ்ஸதூக் அல் அமீன், உண்மையான நாணயமான முறையில அல்லாஹ்வை பயந்து அவர் கொடுக்கல் வாங்கல் செய்யற வியாபாரியாக இருந்தால் இவருடைய வியாபாரம் கியாமத்துடைய நாளையில அவரை நபியோடு எழுப்பாட்டும், சித்தீகீன்களோடு எழுப்பாட்டும், ஷுஹதாக்களோடு எழுப்பாட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவான ஹதீஸ்ல சொன்னாங்க. எனவே அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால தான் சொல்றது இஸ்லாம் என்று சொல்றது அல்லாஹ்வை அடையறதுக்காக தரப்பட்ட மார்க்கம். அது வெறுமனே தொழுக, நோம்பு, ஜகாத், குர்ஆன் திலாவத், ஜிக்ர் இவைகளை வச்சு மட்டுமில்ல அல்லாஹ்வை அடையணும். நான் செய்யக்கூடிய வியாபாரமும் ஏண்டா அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு இபாதத் தான் நிச்சயமாக. எனவே வியாபாரம் செய்யறதுடைய அடிப்படையான நோக்கம் அது அல்லாஹ்வை அடையறதுக்காக வேண்டி நான் இந்த வியாபாரத்தை செய்றேன். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது அடிப்படையாக ஒரு முஃமினுடைய உள்ளத்துல வர வேண்டிய எண்ணம் என்பதாக குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறார். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, திர்மிதியில வரக்கூடிய ரிவாயத் நோக்கம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் வியாபாரம் செய்யறாரு. நாங்க எல்லாருமே சொல்லுவோம், வியாபாரத்தை ஹலாலான முறையில செய்யுங்க, வியாபாரத்துல போய் பேச வேணாம், வியாபாரத்துல ஏமாற்ற வேணாம், கொடுக்கல் வாங்கல்ல வட்டி, ஏமாற்றங்கள், சூது இவைகள்ல கை போட்டுட வேணாம் என்பதாக மக்களை நாங்க எச்சரிக்கை செய்வோம். எனவே அவர் ஹலாலான வியாபாரம் தான் செஞ்சு கொண்டு போறாரு. அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஒரு மனிதருடைய வியாபாரம் அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று சொன்னால் முதலாவது விஷயம் ஹலாலாக இருக்கிறது மட்டுமில்ல, அந்த ஹலாலான வியாபாரத்துல இவருடைய எண்ணம் என்னவாக இருக்குது என்றதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி தந்தாங்க ஹதீஸ்ல, மன் தலபத் துன்யா ஹலாலன். ஒரு மனிதர் பஜார்ல போயிட்டு ஹலாலான வியாபாரம் செய்யறாரு. புடவை வியாபாரம், இரும்பு வியாபாரம், ஏன் சுன்னத்தான சாமனங்கள், மிஸ்வா, கத்தர், தொப்பி, தலப்பா, ஜுப்பா இதத்தான் வியாபாரம் செய்யறதாக இருந்தாலும் மன் தலபத் துன்யா ஹலாலன், வியாபாரத்துல எந்த பொய்யும் கலப்பட ஒன்றுமே இல்லை. ஆனா இவருடைய உள்ளம் என்ன தெரியுமா? இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? முகாபிரன், முபாகிரன், முராஇயன். இவர் வியாபாரம் செய்யறதுடைய நோக்கம் என்ன? பணபோத. பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதோ அது குறைஞ்சிடக்கூடாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் என்ற பணத்துடைய மோகம். நான் சமுதாயத்துல நடந்தா 5 பேர் 10 பேர் என்னைய சுத்தி பார்க்கணும், சமுதாயத்துல என்னைய கை நீட்டி பேசுற லெவல்ல நான் இருக்கணும். முகாபிரன், முபாகிரன், முராயன், பெருமைக்காக வேண்டியும் மக்களுக்கு மத்தியில நான் ஒரு பணக்காரனா வாழணும் என்றதுக்காக வேண்டியும் பல போதைகளோட யாரு ஹலாலான வியாபாரத்தை செஞ்சாலும், வியாபாரம் ஹலால், எண்ணம் மாற்றமாக இருக்குதா, கியாமத்துடைய நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லகியல்லாஹ வஹுவ அலைஹி கஃபான். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த மனிதனை கோபம் கொண்ட நிலைமையில தான் சந்திப்பான் என்பதாக. பிரச்சனை என்ன? வியாபாரம் பிரச்சனையா? இல்ல, வியாபாரம் 100க்கு 100 ஹலால். எண்ணத்துல வந்த பிரச்சனை, பணத்துடைய மோகம், மக்களுக்கு மத்தியில புகழ், பெருமை, பாராட்டு, ஷோ ஆஃப். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில எண்ணம் பிழையாக இருந்ததின் காரணமாக முதலாவது கேள்வியிலேயே அவளுக்கு ஃபெயில், லகியல்லாஹ வஹுவ அலைஹி கஃபான். அல்லாஹ்வை கோபம் கொண்ட நிலைமையில தான் அவர் சந்திப்பாரு. இந்த ஹதீஸுடைய தொடர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி அப்ப எண்ணங்கள் எப்படி இருக்கணும் என்ற செய்யும் விளங்கப்படுத்தினாங்க. மன் தலபத் துன்யா ஹலாலன், யார் ஒரு ஹலாலான வியாபாரம் செய்யறாரு, முதலாவது கிரைட்டீரியா பாஸ், வியாபாரம் ஹலால். ஏன் நோக்கம் என்ன? முதலாவது சொன்னாங்க, இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலதி, நான் மத்தவங்க கிட்ட போயிட்டு தலை சொரிய கூடாது, மத்தவங்களோட சாக்கில் இருக்கிற சல்லியை வச்சுதான் நான் வாழணும் என்ற தேவை வந்துடக்கூடாது, இன்னொருத்தர் கிட்ட போயிட்டு வாய் திறந்து சுவால் செய்யற நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலதி, நான் என்னைய மத்தவங்க கிட்ட தேவைப்படுறதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற நல்ல நோக்கத்தோட அவர் வியாபாரம் செய்யறாரு. இப்ப வியாபாரத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போக்கல, இப்ப உள்ளத்துல வருது வஸஅயன் அலா அஹ்லிஹி. இரண்டாவது நியத்,
இந்த குடும்பத்தை நான் பராமரிக்கணும். எனக்கு அல்லாஹ் மனைவியை தந்திருக்கிறான், 3 பிள்ளைகளை தந்திருக்கிறான். இவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது என்ற கடமை. அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி இந்த வியாபாரத்தை செய்றேன். 2வது நல்ல நோக்கம். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் நீங்க கூட சம்பாதிக்க போறீங்களா, 3வது என்ன நோக்கம் இருக்கணும், தஅத்துஃபன் அலா ஜாரிஹி, நீங்க மற்றவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும். இந்ததுக்காக வேண்டி ஏன் அண்டை வீட்டாளர்களுக்கு உதவி செய்யணும், என் குடும்ப உறவுகளுக்கு உதவி செய்யணும். எனக்கிட்ட தேவைப்பட்டு வாரவங்களை வெறும் கையோடு அனுப்பிடக்கூடாது. எனவே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்றதுக்காக வேண்டி நான் கூடுதலாக சம்பாதிக்கிறேன். நல்ல எண்ணங்கள். 1வது என்னைய நான் மற்றவங்களுக்கு இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். 2வது என் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளணும். 3வது மற்றவங்களுக்கு உதவி செய்யறவனாக உலகத்துல நான் வாழணும். இந்த 3 எண்ணங்களோட யாரு ஹலாலான வியாபாரம் செய்யறாங்களோ, இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகியல்லாஹ வவஜ்ஹுஹு கல்கமரி லைலத்துல் பத்ரி. அவர் கியாமத்துடைய நாளையில் அவர் எப்படி சந்திப்பார் தெரியுமா? நாங்க எல்லாம் சொல்லுவோம், தஹஜ்ஜுத் தொழுந்தவன் அல்லாஹ்வை சிரிச்ச வண்ணம் சந்திப்பான், காபத்துல்லாஹ்வை தவாப் செஞ்சவன் பிரகாசமான மூஞ்சோட சந்திப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல இந்த 3 எண்ணங்களோட யாரு ஹலாலான வியாபாரம் செய்வாரோ கியாமத்துடைய நாளையில பௌர்ணமி நிலவுடைய பிரகாசத்தோட அல்லாஹ் இவர் சந்திப்பாரு. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, 1வது அடிப்படையான விஷயம் ஏண்ட வியாபாரம், ஏண்ட தொழில் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவு சேவிங் வச்சிருக்கிறேன் என்றதெல்லாம் 2வது விஷயம். ஒவ்வொரு நாளும் நான் ஷட்டரை திறந்துட்டு மூட போக்கல என் உள்ளத்துல வரக்கூடிய எண்ணம் என்ன, நான் ஒரு ஜப்புக்கு போறேன், நான் ஒரு எம்ப்ளாயியாக வேலை செய்யறேன், நான் ஒரு கடையில பஸ்ஸாக இருக்கிறேன். யாராக இருந்தாலும் அவர் கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறவரா இருந்தாலும் சரி, சொச்ச கணக்கை வச்சு வாழ்றவரா இருந்தாலும் சரி, 1வது எண்ணம் என்ன இருக்குது என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது விஷயம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, எப்படி இஸ்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுடைய எண்ணம் சீராக இருக்கணும் என்றதை படிச்சு தருதோ, இதே போல ஆக முக்கியமான ஒரு இடம் தான் நான் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலுடைய முறைகளும் சரியாகத்தான் இருக்கணும். எண்ணங்கள் சீராக இருக்குது. நான் எத்தனை உதவி பெண்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறேன், எத்தனை குமரு பிள்ளைகளுடைய காரியங்கள் என் சொந்த செலவால நடத்தி கொண்டிருக்கிறேன், எத்தனை மதரசாக்கள், எத்தனை அநாத ஆசிரமத்துக்கு நான் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, எண்ணங்கள் மாஷா அல்லாஹ் நல்லமாக இருந்தாலும் என கொடுக்கல் வாங்கலுடைய முறைகள் பிழையாக இருந்தால், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிழையாக இருந்தால் என்ற கொடுக்கல் வாங்கலுடைய இந்த வியாபாரம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சந்தேகம் என்பதாக உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை 13 வருஷம் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்தாங்களோ, 1வது செஞ்ச ஒரு அமல் தான் சஹாபாக்களுடைய கொடுக்கல் வாங்கல்களுடைய முறைகளை சீராக்கினாங்க. இவ்வளவு நேரமாக நான் சொன்னது எண்ணங்கள் சீராக இருக்கணும், 2வது முறைகளும் சீராக இருக்கணும். அந்த காலத்துல சஹாபாக்கள் கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. அவங்கள இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், விவசாயிகள் இல்லாத விவசாயத்தை அப்ரண்ட் வித்துடுவாங்க. இதுக்கு சொல்லுவாங்க ஃபார்வர்ட் சேல் என்பதாக. 6 மாசத்துக்கு பின்னால வரக்கூடிய விளைச்சலை இப்பவே விளைச்சலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வித்துடுவாங்க. அப்ரண்ட் சல்லியை எடுத்துடுவாங்க. சல்லி இவங்களுக்கு சொந்தமானதாக மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபார்வர்ட் சேல் வியாபாரத்துடைய முறையை பார்த்தாங்க. இல்லாத பொருளை விற்கிறது மார்க்கெட்ல ஹராம். எனவே அதை செய்யக்கூடிய மாற்று வழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. எனவே விவசாயிகளுடைய பொருள் ஹராம் இல்ல, அது ஹலாலான பொருள் தான் விவசாயம். ஆனாலும் அதை செய்யக்கூடிய முறை பிழையாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையை சரியாக்கி கொடுத்தாங்க. இந்த முறையில செய்ய வேணாம், இந்த முறையில செஞ்சுக்கோங்க என்பதாக. ஒரு சஹாபி ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கைபர்ல இருந்து சில ஈச்சப்பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தாங்க, கனிஞ்ச ஈச்சப்பழம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கனிஞ்ச ஈச்சப்பழத்தை நீங்க எப்படி வாங்கினீங்க என்பதா. சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், என் கையில சில காஞ்ச ஈச்சப்பழம் இருந்துச்சு, எனவே காஞ்ச ஈச்சப்பழத்தை நிறுத்தேன், அதனுடைய கிலோக்கு பகரமாக கனிஞ்ச ஈச்சப்பழத்தை வாங்கி கொண்டேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 500 ரிபா, இது வட்டியுடைய ஒரு வியாபார முறை. எனவே இதை நீங்க என்ன செய்யணும், முறைய மாத்தினாங்க. சொன்னாங்க, உங்களோட கையில இருக்கக்கூடிய காஞ்ச ஈச்சப்பழத்தை முதலாவது கேஷுக்கு பில்லுங்க.
எவ்வளவு கேஷ் உங்களோட கைக்கு வருதோ அந்த கேஷ கொடுத்து அதுக்கு பொறுமதியான அளவுக்கு கனிஞ்ச ஈச்ச பழத்தை வாங்குங்க. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, இதனுடைய மார்க்க சட்டங்கள் ஏராளமாக பின்னிக்கு இருக்குது. இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புற விஷயம் என்ன, வியாபாரம் ஈச்ச பழம் ஹலாலா ஹராமா என்று சொல்லி கேட்டா முழு உலகமும் சொல்லும் ஹலாலான வியாபாரம் தான். ஆனா எப்ப கொடுக்கல் வாங்கலுடைய முறை மாறுமோ அந்த நேரத்துல ஹலாலான பொருளா இருந்தாலும் என் சம்பாத்தியம் ஹராம் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. எனவேதான் வியாபாரத்துல நான் எந்த பொருளை வியாபாரம் செய்யறேன் என்பது கட்டாயம் பார்க்கணும். அதோட நான் கஸ்டமர்ஸோட செய்யக்கூடிய முறைகள், என் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கடன் வியாபாரம் எந்த சட்டத்துக்கு கீழால செய்யறேன், தங்க வியாபாரம் எந்த சட்டத்துக்கு கீழால செய்யறேன், முதலீடுகள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம். ஒத்தட கடையில புடவை வியாபாரி அவர்கிட்ட கடையில கொண்டு போய் ஒரு 5 லட்சத்தை நான் டம்ப் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், கேட்டா சொல்றோம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா மாசம் 40,000 எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. எடுக்கிறவரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு மனிதர், கொடுக்கிறவரும் நல்ல ஒரு மனிதர், வியாபாரமும் நல்ல வியாபாரம். ஆனா முறை தவறிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அது எங்களைய வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு விட்டுரும். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, இந்த மிம்பர் மேடையில நான் எந்த ஒன்றுக்குமே ஹலால் செய்ய ஹராம் செய்ய வேணாம் என்பதாக பதில் சொல்லல. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயமும் எந்த பொருளாதாரத்தோட நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோமோ அது ஹலாலா ஹராமா என்ற படிச்சு விளங்கி செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெரியோர்களே சகோதரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஒரு மனிதர் திடீரென்று புதுசாக ஒரு கடை ஒன்றை திறந்துட்டாரு. வியாபாரம் நல்லா நடந்து கொண்டு போகுது. ஓஹோ, இந்த வியாபாரம் நடக்குது. இப்ப இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, கடையை திறந்துறீங்க, யார் உங்களுக்கு லைசன்ஸ் தந்தா? இந்த காலத்துல கடை வந்து திறக்கிறதா இருந்தா பிஆர்சி பாப்பாங்க, முனிசிபல்ல அப்ரூவல் எடுத்தீங்களா இதெல்லாம் பாப்பாங்க. அதுதான் இந்த காலத்துல கடை வந்து திறக்கிறதுக்குரிய லைசன்ஸ். ஆனா அந்த காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, கடை திறக்கிறதுக்கு யாரு லைசன்ஸ் தந்தா? லைசன்ஸ் என்னது? முதலாவது எந்த வியாபாரத்தை உங்களை கடையில செய்றீங்களோ அத மஸ்ஜிது நபவில போயிட்டு ஒரு ஆளும் கிட்ட உட்கார்ந்து வியாபாரத்துடைய சட்ட திட்டங்களை ஹலால் ஹராம படிச்சீங்களா என்பதாக கேட்டாங்க. படிச்சீங்களா? இப்ப லைசன்ஸ் அப்ரூவ்ட், கடையை திறங்க. படிக்கலையா? கடையை மூடிட்டு மஸ்ஜிது நபவில போயிட்டு ஹலாலையும் ஹராத்தையும் படிச்சுட்டு வாங்க. அன்பான பெரியோர்களே சகோதரே, வியாபாரத்துடைய முறைகளை நான் எல்லா முறைகளையும் நான் சொல்லல. நான் எந்த வியாபாரத்தோடு ஈடுபட்டிருக்கிறேனோ அந்த வியாபாரத்துடைய முறையை படிக்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்து ஐனாக ஆக்கி வச்சிருக்கிறான். தொழுறதும் கடமை, தொழுற முறையை படிக்கிறதும் கடமை. நோன்பு பிடிக்கிறதும் கடமை, நோன்பு பிடிக்கிற முறையை படிக்கிறதும் கடமை. இதே போலத்தான் வியாபாரம் செய்யறதும் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹலாலான முறையில வியாபாரம் செய்யறது பர்வு என்பதாக சொன்னாங்க. அதே நேரத்துல சொன்னாங்க, அந்த வியாபாரத்துடைய ஹலால் ஹராம்களை படிக்கிறதும் கடமை. எனவே வியாபாரத்துல நான் மாற்றம் ஐந்தாக இருக்கேனும், 1 லட்சம் போட்டா 1.5 லட்சம் ரிட்டர்ன் இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன் என்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஐடியா இருக்கும். ஆனால் ஹலால் ஹராமுடைய விஷயத்துல நான் ஜீரோவா, அல்லாஹ்வுடைய பார்வையில நான் பிள்ளைதான். எனவே ஒவ்வொரு வியாபாரத்துடைய முறைகளை படிக்கிறது கடமையாக இருக்குது. ஏன் இந்த விஷயத்தை மிகவும் ஊன்றி சொல்றோம், மிகவும் திருப்பி சொல்றோம்? காரணம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க வாழக்கூடிய உலகம் சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். 2 நிமிஷத்துல என் தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ளணுமா, நான் 5 நிமிஷத்துக்கு தடமாற தேவையில்ல. எனவே குயிக் மணி, சின்ன நேரங்கள்ல பெரிய பெரிய லாபங்கள் சம்பாதிக்கிறது எப்படி என்பதாக முழு உலகமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்துடைய கடிகாரம் எவ்வளவு வேகமாக ஓடுதோ அதே அளவுக்கு நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்க யோசிக்க மறந்த இடம், ஒரு கம்பெனியில போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், ஒரு பேங்கோட தொடர்பு வைக்கிறேன், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட தொடர்பு வைக்கிறேன், எத்தனையோ வியாபாரங்கள்ல வீட்டுல இருந்து கொண்டு ஆன்லைன்ல வியாபாரங்கள் செய்யறேன். எனவே இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், 1 லட்சம் போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது, 10 லட்சம் போட்டா எத்தனை மாசத்துல எனக்கு ரிட்டர்ன் வரும், இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா, ஸ்டெபிலிட்டி எப்படி என்பதாக எல்லாத்தையுமே பாக்குறோம். ரிட்டர்ன் ரேட்டையும் பாக்குறோம், கம்பெனியோட கிரெடிபிலிட்டியையும் பாக்குறோம், இந்த கேபிட்டலுக்கு செக்யூரிட்டி இருக்குதா என்பதா எல்லாம் பாக்குறோம். மிஸ் ஆன ஒரே ஒரு இடம், இது ஹலாலான இன்வெஸ்ட்மெண்டா ஹராமான இன்வெஸ்ட்மெண்டா? வீட்டுல இருந்து கொண்டு 5000 ரூபாய் போட்டு ரெஜிஸ்டர் ஆகிட்டாரு, ஒரு நாளைக்கு 150 தைலம் தட்டினா மாச கடைசியில் அவருக்கு எவ்வளவு லட்சக்கணக்கு வருதா? அன்பான சகோதரர்களே, குயிக் மணி தான், ஆன்லைன் பேமெண்ட்கள் தான். ஆனா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஹராம் ஹலாலுடைய சட்ட திட்டங்கள் என்ன?
படிக்க மறந்த ஒரு இடம், நாங்க மிஸ் ஆகின ஒரு இடம். எனவே நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயங்கள் இந்த இடத்துல சொல்றது எதையும் ஹலால் என்பதாக சொல்லவும் இல்ல, எதையுமே ஹராம் என்பதாக சொல்லவும் இல்ல. முறை சரியாக இருந்துச்சா என் செயல்பாடுகள் என் ப்ராஃபிட் சரியாக இருக்கும். முறை பிழையாயிட்டா எனக்கு வரக்கூடிய லாபங்கள் லட்சமாக இருந்தாலும் சொச்சமாக இருந்தாலும் அதுவும் பிழையாக மாறிடும். எனவே முறைய கேட்டு விளங்கி படிக்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஃபர்து ஐனாக ஆக்கி வச்சிருக்கிறார். அன்பான பெரியோர்களே சோதரே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்வோம். நாங்க ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில நிச்சயமாக நாங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எங்களோட தொழுகையுடைய விஷயங்கள். எனவே ஒரு மனிதர் பள்ளிக்கு வாராரு, அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீரை கெட்டுறாரு, இவர்கிட்ட நாங்க கேட்போம் உங்களோட தொழுகையுடைய ஆரம்பம் எங்க? அவர் சொல்லுவார், சில மக்கள் சொல்லுவாங்க தொழுகை எங்க ஆரம்பிக்குது? அதுல அல்லாஹு அக்பர்ல இருந்து ஆரம்பிக்குது. பெரிய ஒரு கேள்வியா? இல்ல இல்ல, பதில் பிழைன்னு சொன்னா இன்னொரு படி முன்னுக்கு போயிட்டு சொல்லுவாரு, தொழுவ ஆரம்பிக்கிற இடம் புதுல இருந்து ஆரம்பிக்குது. புது பிழைந்தா தொழுவ பிழை, எனவே தொழுகிற ஆரம்பம் புது என்பதாக சொல்லுவாரு. இல்ல ஒரு பதில் பிழை என்பதாக சொன்னா இன்னொரு படி முன்னுக்கு போயிட்டு சொல்லுவாரு, தொழுக ஆரம்பிக்கிற இடம் டாய்லெட்ல இருந்து ஆரம்பிக்குது. பாத்ரூம் டாய்லெட் இஸ்திஞ்சா சுத்தம் செய்யறத சரியாக செய்யாட்டி எந்த தொழுகத்தில நஜீஸ் எடுத்துக் கொண்டு சொன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே பாத்ரூம்ல இருந்து எந்த தொழுக ஆரம்பிக்குது என்பதாக அவர் சொல்லுவாரு. ஆனா அன்பான பெரியோர்களே சகோதரே, நாங்க நினைக்கிற மாதிரி தொழுகிற ஆரம்பம் தக்பீரத்துல் இஹ்ராமோ, தொழுகிற ஆரம்பம் வுதுவோ, தொழுகிற ஆரம்பம் பாத்ரூம்ல இருந்து கிளீன் பண்ணி வாரதோ இல்ல. நிச்சயமா உலமாக்கள் சொல்லக்கூடிய ரொம்ப தெளிவான விஷயம், தொழுகையுடைய ஆரம்பம் அவட பஜார். யாருடைய பஜார் சரியாக இருக்குமோ அவருடைய தொழுகை அல்லாஹ் கிட்ட கபூலியத்துக்குரியதாக மாறிடும். யாருடைய வருமானம் கொலப்படியோ, யாருடைய பஜார் மோசமோ, அவரு எவ்வளவுதான் தொழுந்தாலும், அவர் எவ்வளவுதான் அழுந்தாலும் அவருடைய தொழுகையின் அழுகையின் பக்கம் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாலைவனத்துல போயிட்டு ஒன்றுமே இல்ல, அடுத்தது மௌத்து என்ற நேரத்துல ஒரு மனிதன் கையை தூக்கி அல்லாஹ் கிட்ட அழுறார். இந்த நேரத்துல அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வது வாஜிப், கட்டாயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். ஆனாலும் அவருடைய துஆ மூக்குக்கு மேலும் போவாது. ஏன் காரணம்? அவருடைய சாப்பாடு ஹராம், மத்அமுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், வகுதிய பில் ஹராம், உடம்புல ஹராம் கலந்திருக்குது. அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளணும் என்றது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த தொழுகை அல்லாஹ் கிட்ட கபூல் செய்யப்படணுமா? நான் எவ்வளவு அழகாக ஒதுக்கியிருக்கிறேன், எவ்வளவு ராகமாக ஓடுறேன், எவ்வளவு நல்ல வுது செஞ்சிருக்கிறேன், இல்ல இல்ல என் பஜார் எந்த நிலைமையில இருக்குது, என் பொக்கத்துக்கு வரக்கூடிய சல்லி எங்க இருந்து வருது, சரியான இடமா இருந்தாலும் சரியான முறையில வருதா என்பதை நாங்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு ஹதீஸ சொல்லி முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில எங்கள்கிட்ட 5 கேள்விகளை கேட்க இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லாத வரைக்கும் ஒரு மனிதருடைய கால் அந்த இடத்துல இருந்து நகர மாட்டுச்சு என்பதாக. அந்த 5 கேள்விகள்ல அன்பான பெரியோர்களே சகோதரே, எங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்பான், வாலிபத்தை பத்தி கேட்பான், அறிவை பத்தி கேட்பான், அமலை பத்தி கேட்பான். இதுல 2, இந்த 5ல 2 கேள்வி மின் ஐன தஸத்தஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு, நீ எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய் என்பது தான் இந்த 5ல 2 கேள்வி. அன்பான பெரியோர்களே சொல்ல 5ல 2 சொல்றது 140 4 out of 100 140% கேள்வியோட பஜாரை பத்தி தான் நல்லா கேட்க போறான். ஆனா நானும் நீங்களும் இன்றைக்கு எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். என்ன சூரத்துல் ஃபாத்திஹால ஹா சரியாகிறது, கைரில் மக்தூபில ரா சரியாகிறது, குல் அஊது பிரப்பின் நாஸ்ல ஐன் சரியாகிறது என்பதாக நாங்க உலமாக்கள் கிட்ட போயிட்டு இந்த கிராத்தை திருத்திக் கொள்றோம், இந்த தொழுகையை திருத்திக் கொள்றோம். 140 அல்ல கேட்க போறது உங்களோட பஜாரை பத்தி, வியாபாரத்துடைய ஹராம் ஹலால எந்த அளவு தூரத்துக்கு நாங்க உலமாக்கள் கிட்ட கேட்டு படிச்சிருக்கிறோம். அன்பான பெரியோர்களே சகோதரே, எனவே தான் உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, நிச்சயமாக நாங்க எல்லா விஷயத்தையும் படிக்கணும், தொழுகையையும் படிக்கணும், குர்ஆனையும் படிக்கணும், நோன்பையும் படிக்கணும், ஹஜ்ஜுக்கு போறனா ஹஜ்ஜையும் படிக்கணும், செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா செய்யாத மிஸ் ஆகி போன ஒரே ஒரு இடம், வியாபாரத்துடைய லாபத்தை பாக்குறோம், செக்யூரிட்டியை பாக்குறோம், கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டி கிரெடிபிலிட்டி பாக்குறோம். ஆனா முறைகள், லாபம் ஈட்டக்கூடிய முறைகளை நாங்க பார்க்க மறந்துட்டோம், ஹராம் ஹலால கேட்க மறந்துட்டோம். எங்களோட தொழுகைகள், அமல் இபாதத்கள் இன்னமும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது.
எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, கடைசியாக சொல்லி முடிச்சுக் கொள்றேன். நாங்க இவ்வளவு காலமாக என்ன செஞ்சோம் என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். இதுக்கு பின்னால நாங்க என்ன செய்ய போறோம் என்றதை தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக மனிதர்கள் நாங்க குறையுள்ளவங்க, நிச்சயமாக மனிதர்கள் நாங்க தவறு செய்யறவங்க. ஆயுள் பூராவும் ஒரு மனிதன் தவறு செஞ்சான், ஆனா திருந்த வேண்டிய டைம்ல விளக்கம் வந்துச்சு, தெளிவு கிடைச்சி, அந்த நாள்ல திருந்திட்டு அவர் 1000 நாட்கள் வாழணும் என்றதில்லை. ஒரு மனுஷியாலும் சரி அல்லாஹ்க்கு பொருத்தமா உலகத்துல வாழ்ந்தாரா, ஆயுள் பூராக செஞ்ச பாவத்தையும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, எங்களுடைய வியாபாரங்கள் வச்சு நாங்க வாழ்றோம், எங்களோட குடும்பங்கள் வாழுது, எங்களோட பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு ஹலாலான வியாபாரங்களை தான் நாங்க அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதை கொஞ்சம் இன்னமும் ஷுவர் ஆக்கி கொள்றதுக்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய நோக்கம் நாங்க செய்யற வியாபாரங்கள் எவ்வளவு காலமா செஞ்சதெல்லாம் பிள்ளை என்று சொல்றது இல்ல. நோக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டு கொண்டிருக்குது. இந்த டிப்ஸ்ல மணி மேக்கிங் ஆன்லைன் இந்த காலத்துல வீட்டுல இருந்து கொண்டு ஒரு 2 தட்டுல 1.5 லட்சம் சம்பாதிக்கலும் என்பதாக உலகம் சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்குது. இந்த நேரத்துல முஸ்லிம்கள் பலவீனம், நாங்களும் சில நேரங்கள் அதுக்கு பின்னால போக வேண்டிய நிலைமைகள் வந்துடுமோ தெரியா என்ற ஒரு பயம்தான் இதை படிப்போம் என்பதாக சொல்றதுக்குரிய காரணம். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமல்களையும் கபூல் செய்யணுமா, அடிப்படையான விஷயம் எங்கட வியாபாரங்கள், எங்கட வருமானங்கள், எங்கட ப்ராஃபிட்கள், எங்கட செலவுகள் ஹலாலாக அமையணும். எனவே அப்பேற்பட்ட தெளிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றிடுவாயாக. தெரியாமல் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு தந்துடுவாயாக. இதுக்கு பின்னால தெரிஞ்சும் பிழை செய்யாம எங்களை பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.